இந்த வாரம் சைனாவில் நடைபெற்ற ஒரு சம்பவம். சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போசிலாய் அவர் மேல ஏற்கனவே ஊழல் மற்றும் துஷ்பிரயோகம் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டு அவரு தனது மனைவி மீது ஒரு கொலை வழக்கு பதிய விடாமல் அதை அவர் தடுத்திருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு ரொம்ப ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கட்சியிலிருந்தே அவரை நீக்கிடுறாங்க. அந்த அளவுக்கு ஊழல். அதோட விசாரணையும் நடைபெறுகின்றது. ஒரு ஊழல் செஞ்சிட்டாரு அப்படின்னு குறித்து விசாரணை நடைபெறுகின்றது. அந்த விசாரணையில் என்ன செய்யறாருன்னா, இந்திய ரூபாய் மதிப்புக்கு 5 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்ததை அவர் ஒப்புக்கொள்கின்றார். ஒப்புக்கொண்டு அவரிடத்துல விசாரணை தொடர்கின்றது. ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க என்ற குற்றச்சாட்டு அவர் மேல எழுப்பப்படுகின்றது. அப்ப அவர் சொல்றாரு, அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அனைத்து பத்திரிகைகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். இதையும் மக்கள் நம்பிக்கொண்டு அங்க உள்ள அதிகாரிகள் அப்படியா என்று நம்பக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். என்ன சொல்றாருன்னா, 5 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார். அதே ஒப்புக்கொண்ட நிலையில நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது, நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தது கிடையாது. அதுக்கு உதாரணம் என்னன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா ஒரு ஜட்டி வாங்கி கொடுத்தாங்க, 50 வருஷமா அந்த ஜட்டியை தான் இதுவரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு என்ற செய்தியை அனைத்து பத்திரிகைகளையும் போடுறாங்க. ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஊழலை செய்து கொண்டுள்ள ஒரு நபர், 5 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சதா சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன வாக்குமூலம் தர்றாரு, 50 வருஷமா நான் ஒரு ஜட்டியை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இவர் வளர்ந்திருப்பாரு, இவரோட சேர்ந்து இவர் ஜட்டியுமா வளர்ந்திருக்கும். சின்ன பிள்ளையில போட்ட ஜட்டி இது பெரிய ஆளாகிற வரைக்கும் எப்படி உனக்கு யூஸ் ஆகும் என்று ஒரு சின்ன ஒரு லாஜிக் அடிப்படையில் யோசிச்சா கூட இது எவ்வளவு ஒரு அப்பட்டமான மோசடி, எவ்வளவு ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா இல்லையா? அப்போ 5 கோடி ரூபாய் கொள்ளையடிச்ச ஒரு ஆளு, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளு 50 வருஷமா ஒரு ஜட்டி போட்டுக்கிட்டு இருக்காருன்னா அப்ப எந்த அளவுக்கு கஞ்சனா இருப்பான் இவன் பார்க்க வேண்டியதுதான். அப்ப இப்படிப்பட்ட கஞ்சனே இந்த அளவுக்கு கொள்ளையடித்தால் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் எந்த மாதிரி இவன் கொள்ளையடிப்பாங்க என்று நாம கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயமா இருக்கின்றது பார்க்கிறோம். இப்ப என்னன்னா, இந்த அரசியல்ல ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல் வாழ்வு அப்படின்னு வந்துவிட்டால் அதுல கொள்ளையடிக்காத ஆட்களே இல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இப்ப நிலைமை போய் கொண்டிருக்கின்றதுங்க. பாக்குறோமா இல்லையா? ஒரு கட்சி இன்னொரு கட்சி குற்றம் சுமத்துகிறார்கள், அவர் இவரை குற்றம் சுமத்துறாங்க. கடைசியில பார்த்தா நீ ஊழல் செய்தி, இந்த மாதிரி ஊழல் செஞ்சதை நாங்கள் உண்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல குற்றச்சாட்டு வச்சா அந்த கட்சியில இருந்து என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க ஊழல் செய்யலன்னு எவனும் சொல்ல மாட்டான். எவன் குற்றச்சாட்டு சொல்றான் அவனை பார்த்து கேட்கிறான், நீ ஊழல் செய்யலையா அப்படின்னு. அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் செஞ்சிருக்கேன், நீ அதை விட செஞ்சிருக்க அப்படின்னு. அவன் திருப்பிக்கிட்டு எங்களை விட நீ செய்யலையா, யாரா சுத்தம் இப்படிதான் கேட்கிறானே ஒழிய யாருமே நான் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்றது கூட அவர்களுக்கு மனது வரவில்லை. காரணம் என்ன? அவ்வளவு ஊழல். பார்த்தோமா இல்லையா? இங்க நடக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்க, இந்த அம்மாவை கொண்டு போய் இந்த ஐயா உள்ள வச்சாரு, அப்புறம் ஐயாவை கொண்டு அம்மா உள்ள வச்சாங்க. இதுதானே மாத்தி மாத்தி நடந்து கொண்டிருந்தது. அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி இவர் உள்ள தள்ளினாரு, இதுவரை நடிச்சாமத்துல தூக்கி கொண்டு அந்த அம்மா உள்ள தள்ளினாங்களா இல்லையா? என்ன காரணம்? அவங்க 1 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 100 கோடி ரூபாய் எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இதெல்லாம் அவரு இங்கிட்டு மேம்பாலம் கட்டுறதா சொல்லி எல்லாம் ஊழல் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களா, வச்சாங்களா இல்லையா, உள்ள தூக்கி போட்டாங்கல்ல. இதுதான் நிலைமையா இருக்கின்றது. இங்கிட்டு இந்திய அளவுல பாத்தீங்கன்னா சொல்லவே வேணாம், எப்படிப்பட்ட ஊழல்கள். பிஜேபி ஊழலை எதிர்த்து போராடுறோம்னு சொல்லிட்டு போராட்டம், கடைசியில பார்த்தா பிஜேபியில உள்ளவர்கள் செய்த அந்த ஊழலை பார்த்தா நாற்றம் தாங்க முடியவில்லை. அந்த அளவிற்கு ஊழல். செத்து போனவங்களுக்கு, காரிகள்ல செத்து போனவனுக்கு சவப்பெட்டி வாங்கினா சவப்பெட்டியில கூட ஊழல். அந்த அளவிற்கு போய் கொண்டிருக்கின்றது. இங்கிட்டு பார்த்தா நிலக்கரி சுரங்க ஊழல், ஆவணங்களை காணவில்லை, கண்டுபிடிச்சிருவோன்றாரு பிரதமர், போயிட்டு இருக்கு. பாஜகவினுடைய தலைவர் மேலேயே குற்றச்சாட்டு, நிதின் கட்காரி மேல ஊழல் குற்றச்சாட்டு. கடைசியில் ஒருபடி மேல போய் எந்த அளவுக்குன்னா, இந்த ஊழல் பண்ற விஷயத்துல பிஜேபியும்
காங்கிரசும் கைகோர்க்கக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழல் பண்றாங்க. மகாராஷ்டிரால நடந்த சம்பவத்தை பாக்குறோம். எதிர்கட்சி எதிலையுமே ஒன்றிணைய மாட்டாங்க. ஊழல் பண்றதுல ரெண்டு பேரும் ஒன்னா கைகோர்ப்போம், இந்த நாட்டை வல்லரசு ஆக்கிடுவோம் சொல்லி ரெண்டு கட்சிகளும் கைகோர்த்து ஊழல் செஞ்சதெல்லாம் வெளியே வந்துச்சா இல்லையா? அப்ப பாக்குறோம், இந்த ஊழல் என்பதை பொறுத்த வரைக்கும் அரசியலை ஒருவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம், அரசியல்வாதி ஆவறதுக்கு உண்டான காரணம் என்ன? அரசியல் பண்றது ரெண்டாவது, பணக்காரனாரதுதான் முதல் விஷயமா இருக்குதா இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு குறுகலான வழி, குறுகிய காலத்துல பணக்காரனாவது எப்படி அப்படின்னா ரெண்டு விஷயத்துல, ஒன்னு அரசியல்வாதி ஆகணும், இல்லாட்டி ஆன்மீகவாதி ஆயிரணும். சாமியாரா போயிட்டா உடனே பணக்காரன் ஆயிரலாம். மக்கள் என்ன சொன்னாலும் கேட்பான், என்ன சொன்னாலும் அதை நம்பி பணத்தை வாரி இறைப்பதற்கு இருக்கின்றார்கள். அதே மாதிரி அரசியல்வாதினா அவர் இங்க இருந்து, நான் அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன், சிங்கிள் டீக்கு கூட லாட்டரி அடிச்சுக்கிட்டு இருந்தேன், கல்லர் ட்ரெயின் ஏறி வந்தோம், இப்ப பார்த்தா எத்தனை கோடி ரூபா பாக்குறோமா இல்லையா? அவருடைய சொத்து என்ன, அவருடைய மகனுடைய சொத்து என்ன, மகனுடைய மகனுடைய சொத்து என்ன, இப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப பாக்குறோம், இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாடு போய் கொண்டிருக்கின்றது என்றால், அரசியல் தலைவர்கள் இப்படி போய் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், வாங்கின ஜட்டி 50 வருஷமா ஒரு ஜட்டிய நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் எளிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி மக்களை ஏய்க்கின்றார்கள் என்றால், இப்பதான் யோசனை பண்ணி பார்க்கிறோம். உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை யோசனை பண்ணி பார்க்கிறோம். இவர்கள் அரசியல் தலைவர்களாக இருந்து கொண்டு இவங்க அடிக்கக்கூடிய கொள்ளை, இவர்கள் செய்யக்கூடிய ஊழல், இதை கேட்டு நாங்க கிளம்புறோம்னு சொல்லக்கூடியவர் அண்ணா ஹசாரின்னு ஒருத்தவர் வந்தாரு, அவர் பண்ண ஊழல வெளியே வருது. இங்கிட்டு பாபா ராம்தேவ் கருப்பு பணத்துக்கு எதிராக போராட போறேன், நீ முதல்ல வரி கட்டுறா அப்படின்றாங்க. நிலைமை இப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில இங்க பத்திரிகை இருக்கின்றது, சட்டசபை இருக்கின்றது, பாராளுமன்றம் இருக்கின்றது, மீடியாக்கள் இருக்கின்றார்கள். ஏதாவது ஒன்னு சின்ன அறக்கட்டளை என்ற பெயர்ல அவர் போட்ட அட்டூழியம், அண்ணா ஹசாரை ஊழல் பண்ணது உடனே வெளியே வருது. அப்படி கண்குத்தி பாம்பாக இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.